ஒரு மனிதன் 4 விதமான உலகத்துல வாழ்றான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுலயும் இப்ப நாம வாழக்கூடிய இந்த உலகம் 2வது உலகம். இதுக்கு முந்தைய உலகம் சொல்லி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு பெயரு ஆலமுல் அர்வா என்பதாக கிதாபுல எழுதப்படுது. ஆலமுல் அர்வா அப்படின்னு சொன்னா ரூஹுகளால் ஆன உலகம் சொல்லி பொருளாகும். அதாவது இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பாக வெறும் ரூஹுகளாக உயிர்களாக மட்டும் அல்லாஹ்விடத்துல நாம் இருந்திருக்கோம். அதனால அதுதான் நம்முடைய முதல் உலகம். அந்த உலகத்துக்கு பெயர் ஆலமுல் அர்வா என்பதாக கிதாபுகள்ல கூறப்படுது. அதே மாதிரி 2வது உலகமான இவ்வுலகிற்கு ஆலமுல் அஸ்பாப் என்பதாக கூறப்படுது. ஆலமுல் அஸ்பாப் அப்படின்னு சொன்னா காரணங்களால் ஆன உலகம் சொல்லி பொருள். ஏன் இவ்வுலகிற்கு இப்படி ஒரு பெயர் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே இவ்வுலகில் எந்த ஒரு விஷயம் நடப்பதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுல ஏதாவது ஒரு காரணத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளை பிறப்பதற்கு கணவன் மனைவி சேருதல், ஒரு மரம் மலர்வதற்கு விதையை நடுதல், பகல் வருவதற்கு சூரியன் இருத்தல், இது மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் மூலமா தான் அல்லாஹ் தாலா இந்த உலகில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வான். 3வது உலகம் என்னன்னு சொன்னா ஆலமுல் பர்சக் என்பதாக கிதாபுல கூறப்படுது. ஆலமுல் பர்சக் அப்படின்னு சொன்னா நம்ம இவ்வுலகிற்கு அடுத்தபடியாக மௌத்துக்கு பிறகு வாழக்கூடிய கபருடைய வாழ்க்கைக்கு தான் ஆலமுல் பர்சக் என்பதாக 3வது உலகிற்கு பெயர் கூறப்படுது. இறுதியாக 4வது உலகிற்கு ஆலமுல் முல்க் என்பதாக கூறப்படுது. ஆலமுல் முல்க் என்று சொன்னால் நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கு அடுத்து, அதாவது கியாமத் நாளுக்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கை, சுவனத்தினுடைய வாழ்க்கைக்கு ஆலமுல் முல்க் என்பதாக கூறப்படுது. அந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு உலகமாக அல்லாஹ் ஆக்கி அருளி உள்ளான். அந்த உலகிற்கு முடிவு என்பதே கிடையாது. நிரந்தரமாக அங்கே நாம் தங்கிவிடுவோம். இந்த குறுகிய காலகட்டமுடைய உலகில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக தான் அடுத்து வரக்கூடிய கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதையும் தீர்மானிக்கிறது. இவ்வுலகில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நல்ல விதமாக அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அமல்களாக இருந்துச்சுன்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய கபரு வாழ்க்கையும் சரி, மறுமையுடைய வாழ்க்கையும் சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கிறான். இதற்கு மாற்றமாக வெறும் பாவங்களையும் தீமைகளை மட்டுமே இவ்வுலகில் நாம் செஞ்சிட்டு இருந்தோம்னு சொன்னாலும், அடுத்து வரக்கூடிய கபரு வாழ்க்கையும் சரி, மறுமையுடைய வாழ்க்கையும் சரி, வேதனைக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கிடுறான். நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் குறுகிய காலகட்டமான இவ்வுலகில் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக நாம் இங்கு வாழ்ந்து, அடுத்து நீண்ட நாட்கள் வாழப்போகும் கபருடைய வாழ்விலும், இன்னும் அதற்கு அடுத்தபடியாக நிரந்தரமாக வாழப்போகும் மறுமையுடைய வாழ்விலும் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக.